சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான முகம். எல்லார்கிட்டயும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது. யாருக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்களே பெரியவங்க, "அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்பா" அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு தோற்றம் இருக்கும். உள்ளுக்குள்ள இல்ல உண்மையா பழகுனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்மையானவங்க. கோபதாபங்கள் இருந்தாலும் மத்தவங்களுடைய மனசு நோகக்கூடாது. மத்தவங்களுக்கு மரியாதை குடுக்கறதுல உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க. குறிப்பா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால தாங்கிக்க முடியாதுங்க. தான்கிட்ட இருக்கிறது என்னனாலும் சரி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் தான் குடுத்தேன். என்னால தான் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற எந்த ஒரு புகழுக்குமே இவங்க பெயர் எடுக்கவே மாட்டாங்க. பச்சையா சொல்றேன். இவங்க கிட்ட வந்து பாத்தீனாக்கா, உதவியால உயர்ந்தவங்க பல பேர் இருந்தாலும், இவங்க ஒரு நாளும் என்னால அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லப்போனா உதவி வாங்கிக்கிட்டவங்களுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இவங்க வந்து பெருசா சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க. "அட போ நல்லா இருக்கியா? நான் உதவி செஞ்சனால நீ நல்லா இல்லப்பா. நான் உதவி செஞ்சா அத நீ பயன்படுத்திக்கிட்ட." இவங்க கிட்ட கேட்டாலும் இவங்க கிட்ட வந்து வரக்கூடிய பதில் இதுவா தான் இருக்கும். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத, யார்கிட்டயுமே புகழுக்கு மயங்காத, அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய, மரியாதை குணம் படைத்த, இன்னும் நெறைய புகழ்ல வந்துட்டு சிம்ம ராசிகளுக்கு நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, அதுக்கு தகுதியானவர்கள் தான் அவங்க. சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமர போகிற சிம்மம். அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரங்க. அட போம்மா! ஆல்ரெடி குடுத்து குடுத்து தான் ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்க. இன்னும் என்னத்த என்ன குடுக்க சொல்ற? கவலைப்படாதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அத தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்குமே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க. தனக்குன்னு கணக்கு பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்கும் அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களான நீங்க, இன்னும் இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்க போறாங்க. அது பணமழையா இருக்க போகுது. தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. இன்னும் நெறைய விஷயங்கள சொல்லலாம். எதனால யோசிக்கிறீங்களா? என்ன கிரகமோ தெரியல. என் வாழ்க்கை இப்படி போச்சே! அப்படின்னு பேசுறவங்க மத்தியில, எப்படி இருந்தாலும் பரவால்ல. நான் உழைக்க தான் போறேன். கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிடுச்சு. இவ்வளவுதான் கஷ்டமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பழகிடுச்சுன்னு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ அந்த கஷ்டங்கள் காணாம போக போகுது. காரணம் திரிகிரக யோகம். ஒரு ராசியில 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு யோகம். இந்த 3 கிரகங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்ல அப்பா, அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான். அவங்க கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்ல குடியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். இந்த 3 தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு. இந்த 3 தெய்வங்களும், அதாவது இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு எந்தெந்த வகைகள்ல, எந்தெந்த விஷயங்கள்ல யோகமான பலன்களை கொடுக்க போகுது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க இந்த யோகமான பலன முழுசா அனுபவிக்கணும் அப்டின்னா, ஒருத்தர வழிபாடு செய்யணுங்க. உங்களுடைய ஆள் தான். நரசிம்மர் வழிபாடு. சக்தி வாய்ந்த அந்த நரசிம்மர் வழிபாடின் காரணமா, ஆல்ரெடி மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, இன்னும் உயர்வாகவும், பலமாகவும் வலம் வரப்போறீங்க. அதுக்கு இவருடைய வழிபாடு உங்களுக்கு துணை வரும். மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரம் அப்டின்னாக்க, இந்த நரசிம்மருடைய அவதாரம் தான். இறைவன் வந்து அனைத்து இடங்களிலுமே இருப்பாங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையும், உண்மையான பக்தியும் இருந்தா போதும். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காம உங்கள காப்பாத்த ஓடோடி தெய்வங்கள் வரும் அப்படிங்கிறத உலகத்திற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அப்படிங்கிறது என்னங்க? மனித உடலும், சிம்ம முகமும், உக்கிர வடிவம். இதுதான் வந்து நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வரும். ஆனா, பக்தர்கள் அழைத்ததும் அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாம போயிடுது. இந்த நரசிம்மர் வழிபாட்டுல பலருக்குமே தெரியாத பல அரிய தகவல்கள் இருக்கு. அதுதான் ஆன்மீக தகவல்கள். அதுதான் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால, ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு அந்த தெய்வத்துடைய நாமத்த 3 முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை எழுதுங்க. சிறப்பு. அப்படி என்னம்மா? இவர வழிபாடு செஞ்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் முன்னாடியே சொன்னேன், மகாவிஷ்ணுவோடைய அவதாரங்கள்லயே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லியாச்சு. எல்லா இடங்கள்லுமே இருப்பாரு. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காம வருவாருன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி நரசிம்மர பொறுத்தவரைக்கும் 74க்கும் அதிகமான ரூபங்கள்ல அருள் பாலிக்கக்கூடியவர். இதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபங்கள். உக்ர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நரசிம்மர் அவதாரங்கள்ல 9 முக்கிய வடிவங்கள இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். இதுல யோக நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா, யோக நிலையிலும், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறவரு மகாலட்சுமி தனது மடியிலும் அமர வைத்த நிலையில மட்டுமே சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிப்பாங்க. ஆனா மத்த எல்லா வடிவத்திலுமே உக்கிரமா தான் காட்சியளிப்பாரு. இதனால தான் பெரும்பாலான நரசிம்மர் கோயில்ல வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்யறதுக்கே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவே இந்த யோக நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் கோயில்கள்ல அப்படி ஒரு விதி கிடையாதுங்க. இப்ப இந்த லட்சுமி நரசிம்மரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா, பயம், பக்தி, விடாமுயற்சி, அசைக்க முடியாத நம்பிக்கையோட வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளையுமே இந்த நரசிம்மர் அருள்வார். குறிப்பா யாரெல்லாம் வியாழக்கிழமைகள்ல நரசிம்மர் முன்னாடி உட்கார்ந்து நெய் விளக்கேற்றி வச்சு, மஞ்சள் நிற ஆடை அணிந்து, வடக்கு நோக்கி அமர்ந்து, ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு பாராயணம் பண்றீங்களோ, உங்களுக்கு பயம், கஷ்டங்கள் நீங்கும். எந்த சூழலையுமே மனசு வந்து அமைதி இழக்காது. துன்பங்களும் சரி, கஷ்டங்களும் சரி, உங்கள வந்து நெருங்காது. அதுக்கு மாறா அப்படியே அமைதி கிடைக்கும். செல்வ வளம் பெருகும். நிம்மதியா இருப்பீங்க. எதிரிகளையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இது மட்டும் இல்லைங்க. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்த தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ, தீராத கடன் தீரும். தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும். நெருக்கடியான, கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்கி இந்த வீடியோ பதிவ தொடங்கலாங்க. சோ இவ்வளவு நேரம் லக்ஷ்மி நரசிம்மர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர வழிபாடு செய்வதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அத குறிப்பா சிம்ம ராசிகளுக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு இவர்தான் உகந்த கடவுள். எப்பவுமே கோவப்பட மாட்டீங்க. எப்பயாச்சும் கோவப்படுவீங்க. அந்த கோபத்துக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த கோபத்துக்குள்ள பலாயிரம் கணக்கான நியாயம் இருக்கும். புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நீங்க கோபக்காரங்க. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மைய பேசுறான், ஒதுங்கி நிக்கலான்னுவாங்க. அவன் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கான். நம்ம உள்ள போனோம் அப்படின்னாக்க, அது மிகப்பெரிய தப்புங்கிறத உணர்ந்து நிப்பாங்க. சோ இப்படி எல்லாரும் உங்கள பார்த்து பயப்படுறதுக்கு காரணம், உங்ககிட்ட உண்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. நீங்க வேண்டாமலே, நீங்க விரும்பாமலே லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கணும். உங்களுக்கு கஷ்டங்களும், நஷ்டங்களும் வருதா? கட்டாயம் அத விலக்கிக் கொள்ள இந்த தெய்வத்த வழிபாடு செய்யுங்க. கஷ்டமும், நஷ்டமும் இருக்கா? பயம் இருக்கா? பதட்டம் இருக்கா? கடன் பிரச்சனை இருக்கா? நோய் நொடிகள் இருக்கா? இது எல்லாமே உங்கள விட்டு விலகணுமா? இந்த தெய்வத்த வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அது நமக்கே தெரியும். நெறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மள சுத்தி தான் இருக்கும். அப்படிதாங்க. சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவு கஷ்டத்துல போகுறதுக்கு, நீங்க லட்சுமி நரசிம்மர வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். சோ இவர வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையை வளமாக மாத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க. இப்ப நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தினால, சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில உச்சத்த தொட போறீங்க. சொல்லப்போனா, நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. இது மட்டும் இல்லாம பணமழை கொட்டும். இந்த சனி பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில உருவாகி இருக்கிறது தான் இந்த திரிகிரக யோகத்துடைய உருவாக்கம். இனிமே சிம்ம ராசிக்கு எல்லாமே சக்சஸ் தாங்க. அதாவது குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில இந்த 3 கிரகங்களும் உச்ச கட்டத்துல இருக்கிறதுனால யோகமான பலன்கள் சில ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த வகையில சிம்மத்திற்கான யோகம். இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க, வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்க போகுதுன்னு சொல்லுவோம். கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போறது, பொதுவா மனுஷனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையும் உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய அளவுக்கு
சில மாறுதலையும் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாற்றத்திற்கு தனித்துவமான ஆற்றல் இருக்குங்க. தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதனால தான் இந்த யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு தலைவிதியே மாத்துனா கூட தவறு கிடையாது. சொல்லப்போனா சனீஸ்வர பகவான் தொழில்காரகன். இவர் கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது, கெடுக்கிறதையும் தடுக்க முடியாது. சுக்கிர பகவான் உச்சபட்ச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இதுவே சூரிய பகவான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதும், இருண்டு போறதுக்கும் இவர் பெரிய காரணகர்த்தா. குறிப்பா அதிகார தோரணை இருக்கணும், அரசியல்ல இருக்கணும் அப்படின்னா, இவருடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கணும். இப்படி 3 பேருமே தனித்தனியா டான். இந்த 3 டான்களுமே ஒன்று சேரக்கூடிய இடம் யோகம். பயம் இல்ல, பதட்டம் இல்ல, நெனச்சதெல்லாம் நடக்கும், இஷ்டத்துக்கு இருக்கலாம். நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். அப்படி சிம்மத்திற்கு என்ன நடக்க போகுது? இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால சிம்மத்திற்கு வருமானம் அதிகரிக்க போகுது. நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கேன். சரியான வருமானம் இல்ல. பெருசா உயர்வு இல்ல. இப்படி இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இது வியாபாரம் பார்க்குறோம். தொழில் பண்றோம். உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதேமாரி வேலை தொடர்பா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உதவிகள் தேடி வரும். பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத நேரங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களே, எதிர்பார்க்காத நேரங்கள்ல பண ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிற இடத்துல மதிப்பு, மரியாதை, தொழில்ல நல்ல முன்னேற்றம், வணிகத்திலயுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர போகுதுங்க. குடும்பத்திலயும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அதே மாதிரி வீட்லயும் சரிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி. மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. இது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுறீங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, மாணவர்கள பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற போறீங்க. அனைத்து பணிகள்லுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வாழ்க்கையே உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுது. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையே பிரகாசமா இருக்க போகுது. உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்க திட்டம் தீட்டின மாதிரியே அமைய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரிய கிரக நிலை உங்க ராசியில இப்ப உருவாகி இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்பினால தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போறீங்க. வியாபாரிகளுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குது. இது கூட்டு வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாம தொழில் பண்றவங்களுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க. இதுவே திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரும். இந்த வாழ்க்கையில இந்த கட்டம் அப்படிங்கிறது சாதகமான கட்டமா இருக்க போகுதுங்க. வாழ்க்கை இத்தனை நாளா உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஆனா இனி அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையுமே அனுபவிக்க போறீங்க. அதுவே குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணை உடனான நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. கோபமா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும். சோ அந்த விஷயத்துல பலம் பட போறீங்க. சமூகத்திலே உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் விளைவா மரியாதைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் உடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம, சொந்தம், பந்தம், தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லாருமே உங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. நிதி ரீதியா வெற்றி. நீங்க பணத்த சேமிக்கிறதுலயுமே வெற்றி பெற போறீங்க. இந்த சேமிப்பு உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்ப கொடுக்கும். தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்த மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா, சிம்ம ராசிக்காரர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேத்திக்க முடியும். குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையுடைய பல்வேறு துறைகள்ல வெற்றிகள் குவிய போகுது. அலுவலகத்துலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் சரி, உங்களுடைய திறமைகளுக்கும் சரி அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்துல இந்த திரிகிரக யோகத்தினால அதிர்ஷ்டம், வெற்றி, சக்தி மற்றும் சமூகத்துல அந்தஸ்துல உயர்வு பார்க்க போறீங்க. இந்த யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டுல நடக்குதுங்க. இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில இழந்த மகிழ்ச்சி மீண்டும் கிடைக்க போகுது. செய்யக்கூடிய வேலையில நல்ல நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். சமூகத்துல மதிப்பு, மரியாதை அதிகமாகுது. ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கு.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இருந்தே இந்த திரிகிரக யுகத்தினால சிம்ம ராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உணர்த்தியாச்சு. இப்ப இன்னும் தெளிவா தனிப்பட்ட முறையில சிம்மத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் பார்த்துடலாங்க. முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். யார்கிட்டயுமே அளவுக்கு மீறி பேசாதீங்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற போறீங்க. கவனத்தோட பாடங்களை படிங்க. டீச்சர்ஸுடைய ஆதரவும் பெற்றோருடைய ஆதரவும் உங்களுடைய பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். அதே மாதிரி எதிரிகளை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தோட எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும் சரிங்க, வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. தடைகளை தாண்டி முன்னேற போறீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மறையுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்ப்புகள் நீங்குதுங்க. சொல்லப்போனா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோட சமாளித்து வெற்றி அடைய போறீங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். முன்கோபம் கொஞ்சம் வருங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கோபத்தினால சிம்ம ராசிக்கு பாதிப்பு இருக்காது. பணவரத்து அதிகமாகும். மனதைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே சமாளித்து முன்னேற போறீங்க. மத்தவங்களுடைய சூழ்ச்சிக்கு ஒரு நாளும் நீங்க ஆளாக மாட்டீங்க. இருந்தாலும் நமக்கு எதிரி, நமக்கு ஆகாதவன் அப்படின்னாக்க அவங்களுடைய செயல்பாடுகளை கவனம் வச்சுக்கோங்க. வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுறுசுறுப்பாக பாடங்களை படிப்பீங்க. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு 2மே கிடைக்க போகுது. சக ஊழியர்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல மட்டும் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. அதே மாதிரி தெய்வ பணிகள்ல ஈடுபடுவீங்க. மனசுக்கு தெளிவு கிடைக்கும். நிம்மதி கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளுமே விலக போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க. அன்னை ஆதி பராசக்தியை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அன்னை சமீபுரத்தாலே வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறையும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். 3ஆவதா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சன்னதியில விற்றக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வதனாலையும், குறிப்பா சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்வதனாலையும் அனைத்து காரியங்களுமே தங்கு தடையில்லாம நடக்கும். பயம் விலகும். எல்லாமே நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். எப்பேற்பட்ட பிரச்சனை தலைக்கு மேல வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். திரும்பவும் சொல்றேங்க, சிம்ம ராசிக்காரங்களே, இந்த திரிகிரக யோகத்தினால தொழில் வியாபாரம் தொடர்பா பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா வரும். செல்வம் அதிகரிக்க போகுது. பல நாள் கனவுகள் நனவாக போகுது. அரசு தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். சமூகத்துல உங்களுடைய புகழ் மற்றும் நம்பகத்தன்மை அதிகமாக போகுது. பொன் பொருள் சேர போகுதுங்க. வீட்டுல மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. காதல் உறவு வலுவா இருக்க போகுது. திருமண வாழ்க்கையுமே சிறப்பா இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க பச்சை நிறம். அதிகமா சிம்ம ராசிக்காரங்க இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்தோம்னாக்க 15ங்க. இந்த எண்களையும் ஏதாவது சமயங்கள்ல தேவைப்பட்டாக்க பயன்படுத்துங்க. இதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, சிம்மத்திற்கு இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பல நாள் கனவுகளையும் நனவாக்குது. பல நாள் கஷ்டங்களையும் இல்ல, பல வருட கஷ்டங்களையும் பல வருட போராட்ட நிலையுமே முடிவுக்கு கொண்டு வருது. ஆனந்தமா இருக்க போறீங்க. அற்புதமா வாழ போறீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையே அமோகமாக மாற்றப்பட்டது இந்த 3 கிரகங்களுடைய இணைவின் காரணமா. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட வீட்டுல இவங்க கூடி இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையாவே வந்திருக்கு. வாழ்த்துக்கள். கடவுள் துணை. ஆதியும் நீயே அந்தமும் நீயேன்னு சொல்லிட்டு தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுட்டு நகர்ந்து போன உங்களுக்கு இனி வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், வெற்றியும் இருக்கும். ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி.